Just a minute. Okay, done. ஸோ எஸ்டர்டே பார்த்து இந்த குயிக் ஸ்டார்ட் நம்ம இதை எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணோம். எஸ். ஸோ ஓகே. ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைனாக என்னன்னா ஒரு வெப்பேஜ் இருக்குன்னா அதை வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட் டிசைனாக நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ அதை தான் நான் செக்ஷனாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு பார்ட் செக்ஷனாக நம்ம பிரிக்கும் போது தான் ஸோ அதுக்குள்ளே அந்த செக்ஷன்ஸ்குள்ளே எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து உள்ள செக்ஷன்ஸ்குள்ளே எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியும். ஓகே. ஸோ வெயிட் பண்ணணும் சார். ஓகே. ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் நம்ம இந்த ஹெட்டர் செக்ஷனாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹெட்டர் செக்ஷன் நான் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்டர்டே ஒர்க் பண்ணுறது வந்து வேறு லேப், ஸோ இது வேறு லேப். ஸோ எக்ஸ்டர்னல் டேட்டா இருக்காது. ஸோ அதான் ஃபஸ்ட்லேயே நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் ஹெட்டர். ஸோ கிளாஸ் ஹெட்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஹெட்டருக்கு நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்குறோம். ஸோ அந்த ஹெட்டருக்கு ஒரு நேம் கால் பண்ணி அது டாட் போட்டு ஸோ ஸ்டைல் யூஸ் பண்ணிடுவோம். அது ஹைட் 60 பிக்சல் கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து அதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ பார்டர் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு பார்டர் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்டர் சாலிட் 1 பிக்சல் கிரே. ஸோ கிரே யூஸ் பண்ணிட்டோன்னா ஸோ பாருங்கள் கிரே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது அதோட அவுட்புட்டை நான் செக் பண்ணும்போது ஸோ அவுட்புட்டை செக் பண்ணும்போது ஒரு செக்ஷன். ஸோ நம்ம சிமிலரைஸாக அந்த செக்ஷனை பார்க்கும்போது ஸோ இந்த செக்ஷனை டேரெக்டாக பார்க்கும்போது இது ஒரு செக்ஷன். ஸோ அதுக்கடுத்து பேனர் செக்ஷன். அடுத்து ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம வந்து ஃபியூச்சரில் வர வர நம்ம கிரியேட் பண்ணி அதை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்க செக்ஷன் வந்து ஹெட்டர். ஸோ ஹெட்டருக்கு இதில் 60 பிக்சல். ஸோ நான் நார்மலாக 60 பிக்சல் எடுத்திருக்கேன். ஸோ போக போக அதோட எக்ஸாக்ட் சைஸ் ஏதோ ஸோ ஹைட் ஏதோ அதை நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ 60 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் இது ஒரு ஹெட்டர். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஹெட்டர் இருக்குது. ஸோ நான் அது 8 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ 8 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு செக்ஷனை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ லே அவுட்னா என்னதுன்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் நம்ம பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிகினர்ஸாக நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் HTML சிஎஸ்எஸை டேரெக்டாக எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் யூஸ் பண்ணி எழுத மாட்டாங்க. ஸோ லே அவுட் பிரிப்பாங்க. ஸோ அந்த லே அவுட்னா என்னென்னா இப்போ இது ஒரு செக்ஷன். ஸோ அடுத்து ஒரு பேனர் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேனர் செக்ஷனோட ஹைட் எவ்வளோ, ஸோ அதோட ஹைட் எடுத்து அதுக்கடுத்து அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைட் செட் பண்ணி அதுக்கு பார்டர் செட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா செக்ஷனுக்கும் அதே மாதிரி பார்டர் செட் பண்ணுவாங்க. அது காமன் லேஅவுட் இன் அவுட் சைடு. ஸோ இது வந்து காமனாக அவுட் சைடு. ஸோ இதுக்கு உள்ளேயும் ஒரு லேஅவுட் இருக்கும். இப்போ இது ஒரு செக்ஷனாக எடுத்துட்டோம். ஸோ அடுத்து பேனர்னு ஒரு செக்ஷன் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து இது ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் பாரு சம்திங் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு செக்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது கம்பெனி லோகோஸ். ஸோ இது ஒரு செக்ஷனாக எடுத்துருக்கோம். அடுத்து ஃபீச்சர்ஸ் இது ஒரு செக்ஷனாக எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் காமனாக ஒரு செக்ஷனாக எடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபீச்சர் செக்ஷனா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு செக்ஷனாக எடுத்துட்டோம். பட் அதுக்குள்ளேயும் கண்டென்ட் இருக்குது, இமேஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஹெட்டரில் ஒரு செக்ஷன் எடுத்துட்டோம்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அது என்னன்னா ஒரு லோகோவும் இருக்குது, ஒரு கண்டென்ட் இருக்குது. என்னன்னா அது கம்பெனியோட நேம். ஸோ குயிக் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டோட நேம். ஸோ குயிக் ஸ்டார்ட்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 25% ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் ஸ்பேஸ் ஃபுல்லாமே ஹோம், அபவுட், ஃபியூச்சர், சர்வீஸ், ப்ரைஸிங், ட்ராப் டவுன், கான்டாக்ட், ஹெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனை நீங்கள் பார்த்த உடனே இது எத்தனை டிஃபரன்ஸாக நம்ம பிரிக்கலாம்னு பார்க்கணும். இது ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனை நம்ம எடுத்துட்டோம். இந்த செக்ஷன்ஸ்குள்ளே நம்ம எத்தனை செக்ஷன்ஸாக பிரிக்கலாங்கும் போது
ஸோ நம்ம பார்த்தா இது இது வந்து வேற செக்ஷன் மாதிரி தருது. ஸோ இது இது எல்லாமே காமனாக லெஃப்ட்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே காமனாக ரைட்ல இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன திங்க் பண்றேன்னா, ஸோ இதை லெஃப்ட் செக்ஷனாக நான் பிரிச்சுக்கிட்டேன், ஸோ இதை ரைட் செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன். அப்போ என்னன்னா இது காமனாக இதை லெஃப்ட்டும் இது ரைட்டாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டெய்னர் அதை டிவ் ம் ஆ ம் எஸ் என்னன்னா இது காமனாக ஒவ்வொரு செக்ஷனும் போடுற போது லேஅவுட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைரக்டா நம்ம H1 H2 அப்படின்னு போட்டுட்டு இதை எழுதிட்டு ஸோ அதுக்கடுத்து யூஎல் எல்ஐன்னு போட்டு அதுக்கு மார்ஜின் பேடிங் கொடுக்கறது மேட்டர் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லேஅவுட் பிரிச்சுக்கணும். ஸோ லேஅவுட் பிரிச்சுட்டு அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு லேஅவுட் பண்ணிக்கேன். அந்த லேஅவுட் தான் அந்த ஹெட்டர் லேஅவுட். ஸோ ஹெட்டர் செக்ஷன் மட்டும் தனியாக இருக்கு. ஸோ அந்த ஹெட்டர் செக்ஷன்ஸ்குள்ளே நிறைய செக்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்கு. ஏன்னா இது லெஃப்ட்ல இருக்கு, இது ரைட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபரன்டேட் பண்ணி அதை காமனாக எடுக்கணும் வெளியே. புரியுதா? லேஅவுட்ல கரெக்ட். அது வந்து டெம்ப்ளேட்டுங்கிறது வந்து நார்மலாக ஹோல் வெப்பேஜையும் கன்சிடர் பண்ணும் டெம்ப்ளேட்டுங்கிறது. ஸோ இதான் அந்த டெம்ப்ளேட். ஸோ நீங்கள் டெவலப் பண்ண டெம்ப்ளேட் இந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெம்ப்ளேட்டில் பர்டிகுலர் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனுக்கு லேஅவுட் பிரிக்கணும்பாங்க. ஸோ லேஅவுட்டை டெஃபர் பண்ணாதான் ஸோ அதுக்கடுத்து அதுக்குள்ளே உள்ளதை எப்படி நம்மளால டெஃபைன் பண்ண முடியுங்கிறது வந்து திங்க் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஹெட்டர் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேஜில் இந்த டெம்ப்ளேட்டில் ஹெட்டருங்க ஒரு லேஅவுட் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஹெட்டருங்க ஒரு செக்ஷன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த செக்ஷன் நான் எடுத்த உடனே அது ஒரு லேஅவுட்டாக மாறிடும். ஸோ என்னன்னா இது ஒரு செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனுக்கு ஒரு நான் லேஅவுட் கொடுக்குறேன். ஸோ அந்த லேஅவுட் தான் இந்த செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு ஸ்டைல் எழுதியிருக்கேன். என்னன்னா ஹைட் 8 பிக்சல், பார்டர் சாலிட் 1 பிக்சல். ஸோ அப்போ என்னன்னா பர்டிகுலர் செக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் லேஅவுட் பிரிச்சிட்டேன். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்குன்னா அந்த செக்ஷனுக்கு லேஅவுட் பிரிக்கணும். ஸோ லேஅவுட் பிரிச்சாதான் அது எந்த இடத்துல அலைன் ஆகுது. நம்ம சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி HTML எலமெண்ட்ஸ் வந்து ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது வந்து அந்த ரூலை சிஎஸ்எஸ் தான் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்தோம்னா HTML எப்படி டேரக்டா கொடுத்தோம்னா டேரக்டா அப்படி காமனா வெர்டிகலா அது பாட்டு அலைன் ஆகிட்டே வரும். ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அங்க அந்த ஸ்டைல் ரைட்ல இருக்கணும், இந்த ஸ்டைல் லெஃப்ட்ல இருக்கணும், இந்த ஸ்டைல் காமனா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல தான் சிஎஸ்எஸ் பெரிய டாமினேட் பண்ணும். ஸோ அந்த சிஎஸ்எஸ் டாமினேட் பண்ணணும்னா அதுக்கு முதல் நம்ம லேஅவுட் பிரிக்கணும். ஸோ எலமெண்ட்ஸ் வச்சு லேஅவுட் பிரிக்கணும். இப்போ இந்த இடத்துல H1 இருக்கு. ஸோ H1க்கு ஒரே ஒரு குயிக் ஸ்டார்ட் போட்டாச்சு. ஸோ மறுபடியும் இன்னொரு H1, மறுபடியும் இன்னொரு H1, மறுபடியும் இன்னொரு ப்ரீ டேக் அப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எலமெண்ட்ஸும் கிரியேட் பண்ணணும். ஸோ அதான் லேஅவுட் வாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் HTML லேஅவுட் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் H1ங்க நான் H1 டேக் இதில் கொடுக்கேன்னா குயிக் ஸ்டார்ட்டுங்கிறது கொடுக்குறேன்னா ஸோ அந்த இடத்துல குயிக் ஸ்டார்ட் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் இன்னொரு H1 டேக் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது, இன்னொரு பி டேக் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது, அப்புறம் இன்னொரு டேக் எதுலையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுத்தா அது வந்து அன்ஸ்டாண்டர்ட். புரியுதா? ஸோ அப்போ அந்த செக்ஷனை பார்க்கும்போது இதுக்கு என்ன கொடுக்கலாம். ஸோ அப்போ H1 கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு அதை டெஃபைன் பண்றது தான் ஒரு லேஅவுட் வாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே டன். ஸோ இப்போ நான் ஒரு செக்ஷனை செக்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து கண்டெய்னர் டிஃபைன் பண்ண போறேன். ஸோ கண்டெய்னருக்கும் நீங்க செக்ஷன் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே செக்ஷன் யூஸ் பண்ணலாம். செக்ஷனும் டிவும் சிமிலர் வைஸ் சேம் தான். பட் செக்ஷனுங்கிறது மீனிங்ஃபுல், டிவ்ங்கிறது நான் மீனிங்ஃபுல். ஸோ நான் டிவ்னு யூஸ் பண்ணிட்டேன். எதுக்குன்னா நான் காமனா இப்போ ஹெட்டர் செக்ஷன் எடுப்பேன். ஸோ அடுத்து பேனர் செக்ஷன் எடுப்பேன். ஸோ ஒரு செக்ஷனுக்கும் இன்னொரு செக்ஷனுக்கும் ஒரு டிஃபர் வேணும்ல. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் வேணுங்காட்டி செக்ஷன் போட்டு நான் டெவலப் பண்ணுறேன். அதுக்கு உள்ள இருக்க செக்ஷன்ஸ்க்கு உள்ள இருக்கிறது ஃபுல்லாமே டிவ்னு போட்டு டெவலப் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிவ், ஸோ கிளாஸ் கண்டெய்னர், ஸோ கிளாஸ் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னருக்கு வந்து கண்டெய்னருக்கு காமன். ஸோ மேலே போட்டுக்கிட்டு, ஸோ மேலே தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேலே போட்டுக்கிட்டா ஸோ மேலே டெஃபைன் பண்ணுறது எல்லாமே காமன் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இது மேலே டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது காமன். ஸோ இந்த செலக்டர் ஸ்டார் செலக்டர். ஸோ ஸ்டார் செலக்டர் இன்னொரு நேம் வந்து யூனிவர்சல் செலக்டர். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் நம்ம போடும்போது காமனாக மேலே டெஃபைன் பண்ணுறது இன்னும் பெட்டர். புரியுதா?
ஸோ கண்டெய்னர், ஸோ வித் இதுக்கு 90% கொடுத்துருக்கேன், 90%. ஸோ மார்ஜின் ஆட்டோ, ஸோ மார்ஜின் ஆட்டோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ மார்ஜின் ஆட்டோ எப்படினாலும் கொடுக்கலாம், ஸோ வேறு மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதை நான் போக போகன்னு சொல்கிறேன். ஸோ மார்ஜின் ஆட்டோ கொடுத்த உடனே ஓகே. ஸோ என்னன்னா காமனாக செக்ஷன் வந்து வித் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் இருக்கும். ஏன்னா பிளாக் எலமெண்ட் டூ ஆல்சோ பிளாக் எலமெண்ட், பட் வித் நம்ம 90%ஆக ஓவர் ரேட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ அது 90%ஆக இருக்கும். ஸோ மார்ஜின் ஆட்டோ கொடுக்கும் போது லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ எங்கேயோ இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த காமனாக ரெண்டு சைஸ்க்கும் ஈவனாக பிரித்து கொடுத்துரும். ஸோ இதான் அந்த மார்ஜின் ஆட்டோவோட ஸ்டைல்ஸ். ஸோ அப்போ மார்ஜின் ஆட்டோ கொடுத்த உடனே ஈக்குவலாக சென்டரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் சென்டரில் வந்துடும். ஸோ இப்போ நீ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு லெஃப்ட்ல ஒரு டிவ் இருக்கு. ஸோ ரைட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. என்னன்னா லெஃப்ட்ல ஒன்று இருக்கு. ஸோ லெஃப்ட்ல கண்டென்ட்டும் லோவும் இருக்கு, ரைட்ல சம்திங் இது இருக்கு. எதுக்கு நான் இது அவ்வளோத்தையும் ரைட் சொல்றேன்? ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஸோ இது லெஃப்ட்ல இருக்குன்னா இது லெஃப்ட், ஸோ ரைட்ல பட்டன் தானே இருக்கு, ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படி இதெல்லாம் சேர்க்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ என்னன்னா நம்ம ஒரு டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது லேஅவுட் பிரிக்கும் போது ஸோ இந்த செக்ஷன் எதுக்குள்ள இருந்தா பெட்டரா இருக்கும்? ஏன்னா இது எல்லாமே எல்லை. ஸோ எல்லைங்கிறது சிமிலர் வைஸ் யூஎல்குள்ள தான் இருக்கும். ஸோ நேவுக்குள்ள தான் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது அந்த நேவே ரைட் சைடில் தான் இருக்குது. அந்த நேவும் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அந்த டிவ்வும் நம்ம ரைட்டில் தான் பிரிக்கிறோம். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இப்போ ரெண்டு செக்ஷன் இருக்கு. ஸோ நான் நீங்கள் வந்து இங்கே லோகோ விட்டுருங்க. ஸோ H1 போட்டீங்க, குயிக் ஸ்டார்ட். அடுத்து யூஎல் நேம், அடுத்து யூஎல் எல்ஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட்டில் அலைன் ஆகும். ஸோ இது எனக்கு லெஃப்ட்டில் அலைன் ஆகக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி அலைன் ஆகணும்னா பர்டிகுலர் ஸ்டைல் யூஸ் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னா அது எந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறதுன்னு தான் மேட்ரு. ஸோ ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்களா? டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக புரியும் உங்களுக்கு. ஸோ எதுக்காண்டி இந்த லேஅவுட்டுங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி என்னென்ன டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு சொல்லுங்க. ம் 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 எஸ். ம் ஓகே ஓகே. ஸோ மெனி டைப்ஸ் இருக்கு சிஎஸ்எஸ்ல. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லாத்தையும் வச்சு எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து பர்டிகுலராக நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், டிஸ்பிளே பிளாக், டிஸ்பிளே இன்லைன் பிளாக், ஸோ டிஸ்பிளே இன்லைன். ஸோ டிஸ்பிளே கிரிட்டுங்கிறது டோட்டலாக டிஃப்ரென்ஸ். ஸோ டிஸ்பிளே கிரிட்லாம் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம பார்ப்போம். ஸோ என்னன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ப்ளஸ் ஃப்ளக்ஸுங்கிறது வந்து நம்ம பிளாக் எலமெண்ட்டை இன்னும் என்னன்னா மாற்றி விட்றோம் உங்களுக்கு. புரியுதா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸுங்கிறது வந்து பிளாக் எலமெண்ட்டை இன்னும் என்னன்னா மாற்றி விட்றோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் நான் லேஅவுட் பிரிக்கிறேன். ஸோ என்னன்னா இந்த ரெண்டுக்குமே நான் காமனாக ஒரு லேஅவுட் பிரிக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்ல இருக்கு, இது ரைட்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குமே நான் ஒரு காமன் லேஅவுட் நான் கொடுத்தேன். ஸோ காமன் லேஅவுட்னா காமன் டிவ் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ காமனாக ஒரு டிவ் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த இதுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ காமன் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ காமன் இல்லை காமன் சொல்றதோட போத் லெஃப்ட் அண்ட் ரைட் தானே. ஸோ ஸோ காமன் என்ன சொல்லுறேன்? ஸோ காமன் ஹெட்டர். குவிக் ஸ்டார்ட்டுக்கும் இந்த ஹோம் அபவுட் ஃபீச்சர் சர்வீஸ் ப்ரைசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கா, இதுக்கும் காமனாக ஒரு டிவ் நான் கொடுக்குறேன். எதுக்கு கொடுக்குறேன்னா இருங்க வெயிட் பண்ணுங்க நான் கொடுப்பேன். ஸோ காமனாக ஒரு டிவ் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே இப்போ லெஃப்ட்டுக்கு நான் ஒரு டிவ் கொடுக்கணும். ஏன்னா அது லெஃப்ட்டில் இருக்கு. ஸோ லெஃப்ட்டுக்கு நான் ஒரு டிவ் அசம்பிள் பண்ணுறேன். ஸோ அசம்பிள் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். கிளாஸ் லெஃப்ட் அப்படி சொல்லி உங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் இந்த மாதிரி ரீசனபிள் நேம் தான் கொடுக்கணும். பட் நீங்கள் பிகினர்ஸ்னால ஸோ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் ஹெட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹெட்டர். ஸோ அதே எப்படி காப்பி பண்ணி போட்டுட்டு ஸோ ரைட் ஹெட்டர். என்ன நேம் ஆக்சுவலாக கொடுக்குறோன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஸ் டெவலப் பண்ண போறீங்கன்னா ஸோ இந்த நேம் என்னது குவிக் ஸ்டார்ட்டாக இருக்கு. ஸோ புரியுதா? ஸோ அந்த நேமுக்கு குவிக் ஸ்டார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நானாக இருந்துச்சுன்னா ஸோ H1 ஹைஃபன் குவிக் ஸ்டார்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் நான் பர்டிகுலர் நேம் கொடுத்துருப்பேன். ஸோ லெஃப்ட் ரைட் நான் கொடுக்க முடியும். ஸோ லெஃப்ட் ரைட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை.
ஸோ ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒரு அடுத்த நீங்கள் ஒரு HTML நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ டெவலப் பண்ணிட்டு சப்போஸ் 1 வீக் நீங்கள் வந்து லீவ் போட்டீங்கன்னா உங்களோட ஜூனியர் வந்து பார்க்கும்போது அது புரியுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போனா மட்டும்தான் அது வந்து நீங்கள் வந்து அப்போனா மட்டும் தான் உங்கள் ஜூனியரால் ஈஸியாக அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காண்டி அதுக்கு ஏற்ற மீனிங்கை நம்ம கொடுப்போம். புரியுதா? ஸோ லெஃப்ட் கட்டர் ரைட் கட்டர் கொடுத்தாலும் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம குயிக் ஸ்டார்ட், H1 குயிக் ஸ்டார்ட், ஸோ H1 ஸ்டைல்ஸ், ஸோ இன்னும் பெட்டரா ஸ்டைல்ஸ் நேம்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறது நம்ம இன்டர்நெட்லேயே நிறைய சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி, ஏன்னா ஒரு டெவலப்பர் என்ன நேம் கொடுக்காங்களோ அந்த நேம் மட்டும் தான் நம்மளால அசோன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு நேம் கொடுப்பீங்க, நான் ஒரு நேம் கொடுப்பேன். ஸோ ஒரு ஜூனியர் இன்னொரு நேம் கொடுப்பாங்க. பட் ஜூனியர் கொடுத்த நேம் வந்து இன்னும் எக்ஸாக்டா அதுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகும். ஸோ புரியுதா? ஸோ யார் எப்படினாலும் நேம் கொடுக்கலாம். ஓகே, ஆனா அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் உள்ளதா இருக்கணும் அந்த கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபார்மட் ஆக்கணும்னா அது நம்ம குழப்பி நம்ம டெவலப்பர் பண்ணும்போது டெவலப்பர் டிவ் அது வந்து நிறையா டைப் பண்ணுவோம். டைப் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஃபார்மெட்டில் டைப் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபார்மட் ஆக்கணும்னு கொடுக்கும்போது எனக்கு நீட்டாக அதை பாட்டு. ஸோ இந்த செக்ஷனில் முடியுது. ஸோ இந்த கண்டெய்னரில் ஸ்டார்ட் ஆகி இந்த கண்டெய்னரில் எண்ட் ஆகுது. ஸோ அடுத்து காமன் கெட்டர். ஸோ காமன் கெட்டர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறது நான் ரிமைண்ட் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து காமனுக்குள்ள ரெண்டு டிவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து லெஃப்ட் கெட்டர், ஸோ ரைட் கெட்டர். ஸோ இந்த மாதிரி நான் டெஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ரெண்டு நான் டெஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று லோகோ. ஸோ அதுக்கடுத்து இன்னொன்று வந்து H1. ஸோ இப்போ பாருங்க இமேஜ். ஸோ நான் லோகோ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ லோகோ எடுத்து சேவ் இமேஜஸ், என்னோட ஃபோல்டர் இந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் நான் சேவ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, என்னோட லோகோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த லோகோ வரணும். ஸோ லோகோ வரணும்னா நான் இந்த இடத்துல என்ன எலமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணால் எனக்கு லோகோ வரும்? அதான் இப்போ என்ன எலமெண்ட்ஸ் நான் டிஃபைன் பண்ணணும்? இப்போ எலமெண்ட்ஸ் டேக் நோ, லோகோங்கிறது வந்து ஒரு இமேஜ் தான் சொல்றேன். ஸோ அந்த இமேஜ் என்னன்னா இமேஜ் இந்த இடத்துல அந்த இமேஜுமோ ஒரு பக்கத்துல ஒரு பெரிய கண்டென்ட். ஸோ அந்த பேஜோட கண்டென்ட் பக்கத்துல அது வந்துச்சுன்னா அது லோகோ. ஏன்னா அது பாருங்க அது யூனிக்கா ஸ்டார்ட் பண்றது. ஓகே, பாண்டாசம் வந்து எதுக்குன்னா, பாண்டாசம்ங்கிறது ஐகான். என்னன்னா ஐகானும் ஒன் செட் ஆஃப் இமேஜ் தான். ஸோ இப்போ வந்து குயிக் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ இந்த ஐகான் வந்து பாண்டாசம்ல இருக்காது. அதுமே பாண்டாசம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பட் இந்த லோகோ இருக்காது. ஏன்னா குயிக் ஸ்டார்ட்ங்கிறது வந்து நாட் அ ஃபேமஸ். ஸோ ஃபேஸ்புக் அவங்க டெவலப் பண்ணும்போது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெவலப் பண்ணும்போது அவங்க யூனிக்கா ஒரு லோகோ கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதான் ஃபேஸ்புக் லோகோ. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஐகான் இருந்திருக்காது. ஸோ அந்த ஃபேஸ்புக் மஸ்ட் இம்பார்ட்டன்டா எல்லாத்துக்கும் தேவைப்பட்டிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஃபேஸ்புக் நிறைய யூசர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கன்னா அப்போ ஃபேஸ்புக் மஸ்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ ஃபாண்டஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக்கே ஒரு ஐக்கானா மாற்றுவாங்க. புரியுதா? இப்போ என்னன்னா இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு இது இருக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா ஸோ இந்த இடத்துல நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த உடனே எனக்கு வந்து அது இமேஜ்னு தெரிஞ்சுது. ஏன்னா இமேஜ் டேப்ல ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அது உள்ள யூஸ் பண்ணிருக்கேன், இமேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஸோ இந்த இடத்துல இமேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் பார்த்தோன்னே இது ஒரு இமேஜ்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ஐகானுக்கு அப்படி பண்ண முடியாது. ஓகே, நீங்க பாருங்க. ஸோ ஐகானுக்கு அப்படி எடுக்க முடியாது. ஸோ பாருங்க ஐகானுக்கு அப்படி எடுக்க முடியாது. ஸோ என்னன்னா பாருங்க ஐ டேக் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இது ஐகான். ஸோ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி கிளாஸ்ல அது வந்து அந்த ஐகானை யூஸ் பண்ணும்போதே பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு மெத்தட் வந்துடும்.
ஸோ இது நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இந்த ஐக்கானை யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இமேஜாக வராது. ஆஹ் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் தான், பட் அது ஒரு இமேஜாக வராது. பாருங்க இது எங்கே இமேஜ் இருக்கு, ஸோ இமேஜாக வராது. ஸோ இந்த இதுதான் பாருங்க, இந்த இந்த ஸ்டைல்ஸை வச்சு தான் இது டிஃபால்ட்டாக எடுப்போம். ஸோ இந்த ஸ்டைல்ஸை வச்சு டிஃபால்ட்டாக எடுத்து அது வந்து ஒரு லிங்க்டின் இமேஜ், ஸோ லிங்க்டின் ஐக்கான் சொல்லி டெஃபர் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி இதை பார்க்கும்போது நான் ஐக்கான் தான் திங்க் பண்ணேன். ஸோ இது ஒரு யூனிக்கான ஐக்கான் அப்படின்னு திங்க் பண்ணேன். இவங்களுக்குன்னு கிரியேட் பண்ணியிருக்க ஒரு ஐக்கான், பட் இது வந்து ஃபாண்டஸ்ல இருந்து எடுத்திருக்காங்களா, இல்லை ஐக்கானா எடுத்திருக்காங்களா, இல்லை இமேஜா யூஸ் பண்ணுறாங்களா பார்க்கேன். ஸோ இமேஜா யூஸ் பண்ணுறது என்னன்னா, இதை நான் லோகோன்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே நான் பார்க்கேன், இது வந்து இவ்வளோ பெரிய ஐக்கான் இருக்காது. ஸோ நான் இது வந்து ஒரு இமேஜ், பட் இதை எதுக்குன்னு நான் லோகோ இதே லோகோன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. பட் லோகோங்கிறது வந்து நீ டெஃபைன் என்னன்னா ஒரு பர்டிகுலர் யூனிக்காக தான் ஒரு லோகோ. ஸோ என்னோட கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்கு, ஸோ இன்னொரு கம்பெனி இப்போ நைட் அந்த கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்கும் பர்டிகுலரா. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் பர்டிகுலராக ஒரு லோகோ வச்சிருப்பாங்க, ஒரு யூனிக் லோகோ. ஸோ அது வந்து ஐக்கானாகவும் இருக்கலாம், ஸோ இமேஜாகவும் இருக்கலாம். ஸோ அது இமேஜாக இருந்துச்சுன்னா அது லோகோம்பாங்க, ஐக்கானா இருந்துச்சுன்னா அது ஐக்கான்பாங்க. புரியுதா? குழப்பு தரணும். ஆ கூல் ஃபாண்டா, ஏன்னா நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது இமேஜாக இருந்துச்சுன்னா இமேஜ்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல ஐடேக் யூஸ் பண்ணாங்கன்னா ஃபாண்டாஸும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபாண்டாஸில் அப்படி ஒரு ஐக்கான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே ஸோ அந்த ஐக்கானோட நேமை நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணுவோம் அந்த ஐக்கான் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ஐக்கானை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிடுவீங்க உங்களுக்குள்ள. புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இப்போ லெஃப்ட் கிட்டரில் நான் வந்து ஒரு இமேஜ் டேக் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் டேக் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ எஸ்ஆர்சியில் ஸோ லோகன் டாட் பிஎன்ஜி ஸோ யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆப்பில் வந்து அதோட என்ன நேம், ஸோ குயிக் ஸ்டார்ட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த இதுதான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஹெட்டிங் நேமே நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு வித் டிஃபால்ட்டாக வித்துங்க ஒரு ஆட்ரிபியூட்டே இருக்குது, நம்ம இங்கேருந்தே வித்து ஹெட் கொடுத்துக்கலாம். செல் எலமெண்ட்டுக்கு வித்துங்க ஆட்ரிபியூட் இருக்காது. ஸோ வித்துங்க ஆட்ரிபியூட் சில எலமெண்ட்டுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு வரல பார்த்தீங்களா, கீழோட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ ரேப் பண்ணும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த இதில் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டுங்கிறது ரேப் பண்ணும் இந்த மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல இந்த எலமெண்ட்டுக்கு ஆட்ரிபியூட்டு இந்த ஆட்ரிபியூட்லாம் இருக்குங்கிறத காமிக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒன்று ரெண்டு ஆட்ரிபியூட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித் ஹைட்லாம் அந்த டிவ் செக்ஷன் உள்ள ஆட்ரிபியூட்டுலாம் இருக்காது. செக்ஷன் உள்ள டேக்ஸ்க்குலாம் அந்த மாதிரி ஆட்ரிபியூட் இருக்காது. ஸோ ஹைட் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ வித்து வந்து ஒரு 50. ஸோ ஹைட்டு 50, ஏன்னா காமனாக இருக்கணும். ஸோ ஹைட்டு 50 நான் யூஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து ஹெச் ஒன் வேண்டா. ஸோ ஹெச் த்ரீயோ இல்லை ஹெச்2ஓ. ஸோ ஹெச்3 யூஸ் பண்ணிட்டு குயிக் ஸ்டார்ட். ஸோ குயிக் ஸ்டார்ட் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ சிஎம் யூஸ் பண்ணுறேன். ஸோ குயிக் ஸ்டார்ட் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அதோட அவுட்புட் எடுக்கிறேன். ஸோ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வருது. ஸோ லோகோவில் ஏன்னா இது என்ன எலமெண்ட் தான், பட் இது வந்து பிளாக் எலமெண்ட். ஸோ பிளாக் எலமெண்ட் ஸ்டார்டிங்லேயே நியூ லைன். ஸோ இப்போ பிளாக் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட லோகோ பாருங்கள். ஸோ இதோட லோகோ பாருங்கள். ஸோ இன்னும் இதை ஸ்மாலாக மாற்றணும். ஸோ ஸ்மாலாக மாற்றுறதுக்கு ஸோ 40. ஸோ கண்டெய்னர் ஒர்க் ஆகலை, 90%. என்னது ரெண்டாங்களே, இல்லை இப்போ நெட்ஒர்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு கண்டெய்னர் வளர்ந்த காரணம் இந்த இடத்துல நான் ஃபில்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன்.
ஸோ ஆட்டோ கொடுக்கறதுனால எனக்கு கண்டெய்னர் இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுக்கு எந்த இது வரல? ம். ஆமாம் ஆமாம். ம். எஸ் எஸ் எஸ். ம். ரன் ரன் ஆகலையே. ஓகே 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 ஓகே. ஸோ அதை நான் ஸோ எதுக்குன்னு நான் ஆர்என்டி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே தான். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவி ஸ்டாக் டெஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இதோட நம்ம ஸ்மாலாக இருக்கணும். ஸோ நான் 30 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். 30 33. ஸோ ஓகே டன். ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழோடி ஹிஸ்ட்ரி டேக் டெஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஹிஸ்ட்ரி டேக் இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் எனக்கு வேணும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ம். என்ன பண்ணுனா ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இதில் தான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே இன்லைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். ஸோ வேறு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இன்ஸ்பெக்ட்லேயே உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே கண்டென்ட் இன்லைன். ஸோ இன்லைன் கண்டென்ட் எல்லாமே சிலரை சேமாக மாற்றுறது பார்த்தீங்களா? ஸோ பிளாக் எலமெண்ட்டை இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றி விட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸ் இவ்வளோ. ஸோ அதுக்கடுத்து அதோட பாட்டத்தில் குயிக் ஸ்டார்ட்ங்கிறது டெஃபனாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டைல். இப்போ என்னன்னா இன்னொன்று இருக்கு. ஸோ காமனாக இந்த ஹெட்டருக்கு யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த ஹெட்டர் இந்த லெஃப்ட் ஹெட்டர் இருக்கா, இந்த லெஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? சரிதான் உங்களுக்கு? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் என்னன்னா எனக்கு டிஸ்பிளே பண்ண எப்படின்னா ஃப்ளக்ஸ் இது மாதிரினா ரோ வைஸாக டிஸ்பிளே பண்ண அப்படிங்க. ஸோ ரோ வைஸாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கு. என்னன்னா ஒரு காமன் டெஸ்ட் ஒரு இமேஜ் டேக்கும் தென் அதுக்கடுத்து ஒரு ஹிஸ்ட்ரி டேக்கு காமனாக டிஃபைன் பண்ணிருக்கு. ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்க நான் அது வந்து எதுக்காண்டி பாருங்க இந்த பேரண்ட்ல நான் யூஸ் பண்றேன் பாருங்க. ஸோ லெஃப்ட் ஹெட்டருக்குள்ள தான் ஒரு இமேஜும் இருக்கு, ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்கு. ஸோ அதோட பேரண்ட்டுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தேன். ஸோ இதோட பேரண்ட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்த உடனே அது என்ன சொல்லணும்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை ஆயிருக்கு. ஸோ என் அந்த டேக் உள்ள இருக்கிற அந்த பேரண்ட்டுக்கு உள்ள இருக்கிற சைல்டு டேக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டியா மாறிடணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டியா எல்லாமே மாறணும். ஸோ பார்த்தீங்கன்னா அது உள்ள இமேஜ் இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதே மாதிரி எத்தனை டேக்ஸ் அது உள்ள போட்டோம்னா ஸோ அது உள்ளேயே இப்போ ஹிஸ்ட்ரியை அதே நான் நிறைய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஸோ அதே நிறைய காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பர்டிகுலரா அது உள்ள நம்ம போடுற போது ஸோ எல்லாமே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியா ரோ வைஸ்ல. ஸோ இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. லெஃப்ட் ஹெட்டர் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் கொடுக்கும் போது எல்லாமே பிளாக் எலமெண்டா இருக்கிறது எல்லாமே எனக்கு ரோ வைஸா ஷோ பண்ணேன். ஸோ அப்படி ரோ வைஸா ஷோ பண்ணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னா பேரண்ட்டுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ பேரண்ட் என்ன பண்ணணும்னா சைல்டு இருக்க எல்லாத்தையுமே ரோ வைஸ் கொண்டு வந்துடும். புரியுதா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னன்னா காமனாக ரெண்டு டெவ் போட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்ட்டு. இப்போ இந்த டெவ் நான் டிஃபைன் பண்ணும்போது கீழே வரும். இப்போ காமன் கெட்டர்னு ஒரு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அங்கே காமன் கெட்டர். ஸோ இந்த காமன் கெட்டருக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும் போது இந்த லெஃப்ட் கெட்டரையும் ரைட் கெட்டரையும் ஃப்ளக்ஸ் என்னன்னா ரோ வைஸ்ல கொண்டு வந்துடும். ஸோ அப்படி இப்படி இருக்க ஹெச் அபவுட் ஃபியூச்சர் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் வந்துடும். புரியுதா? ஸோ ஸோ இப்போ பாருங்க நான் ம் ம் ஆ
லோ காரணம் என்னன்னா நான் இப்போ குயிக் போய் இதுக்கு நான் டிஸ்பிளே இல்லைன்னு கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே இல்லைன்னு கொடுக்குறேன். ஓகே. ம். ஓகே. சம் ஸ்பேஸ் இன் பாட் த டாப் தானே. ஓகே. ஓகே ஓகே. ஸோ என்னன்னா இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் இதுக்கு யூஸ் பண்ணும்போது காமனாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு டாப்ல எந்த கேப்புமே இல்லை, டேரக்டாக அலைன் ஆகிடும்னு சொல்றீங்க அப்படிதானே? ஏன்னா டிஸ்பிளே எண்ணின்னு கொடுக்கும்போது அது ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை நம்ம பர்டிகுலராக சேஞ்ச் பண்ணுறோம். பேரண்ட்ல இருந்து கண்ட்ரோல் வரல. ஸோ அந்த எலமெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த எலமெண்ட்டுக்கே நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெச்3க்கு நான் டேரெக்டாக இன்லைன் டிஸ்பிளே இன்லைன் கொடுக்கும் போது ஸோ டேரெக்டாக என்னன்னா டிஸ்பிளே இன்லைன்லாம் மாறுறோம். ஸோ டிஸ்பிளே இன்லைன்னா அந்த இன்னொரு எலமெண்ட் முடிஞ்சிருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்தபடியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த எலமெண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த எலமெண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துருக்கு, ஹைட் இவ்வளோ. ஸோ இந்த ஹைட் பாட்டம், ஸோ இந்த ஹைட் எவ்வளோ தூரம் இருக்கோ அப்போ இங்க இருந்து டெஃபைன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இங்க இருந்து ஏன்னா டாப்ல இருந்து வராது. ஸோ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அப்போ இதுல ஒரு பார்டர் உருவாயிடும். ஸோ அந்த பார்டர் வந்து டேரக்டா எடுத்துட்டு வரும். ஸோ அப்போ பிக் ஸ்டார்ட்ங்கும் போது இதுல இருந்துச்சா. ஆனா பிளக்ஸுங்கும் போது என்ன பண்ணணும்னா பேரண்ட்டுக்கு நம்ம டேரக்டா கொடுக்கும் போது எல்லாத்தையுமே ஒரே ரோவா உங்களுக்கு வந்து கொண்டாந்துடும். ஸோ எல்லாத்தையுமே சேம் ரோல கொண்டாந்துடும். ஸ்டார்ட் வித் சேம் ரோ. ஓகே புரியுதா? ஓகே டன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ம் ம் எஸ் அது கொடுப்போம். அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி கொடுத்தா ஸ்பேஸ் வரும்? இல்ல இல்ல இல்லைன்னுக்கும் டிஸ்பிளே ஃபிளெக்ஸுக்கும் அந்த இதே கிடையாது. அது வந்து டோட்டலா வேற. இந்த ரெண்டுக்கும் ஸ்பேஸ் வந்து மார்ஜினார் பேடிங் கொடுக்கலாம் இந்த கண்டென்ட்டுக்கு. புரியுதா? ஸோ பாருங்க, மார்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த லோவருக்கு மார்ஜின் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும் போதே தெரியுது. இப்போ பாருங்க, லோவருக்கு மார்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர்ல இருக்கா. ஸோ மார்ஜின் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரைட் 8 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, மார்ஜின் ரைட் 8 பிக்சல் கொடுத்த உடனே அது சம் கேப் வருது. ஸோ மார்ஜினும் பேடிங்கும் எந்த மாதிரி இடத்துல ரோல் பண்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்போ இதுலலாம் கேப்ல என்ன வரும்? ஸோ மார்ஜின் இல்லை பேடிங் அப்படி சொல்லணும். புரியுதா? ஸோ மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பேடிங் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெண்டுல ஏதாட்டும் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேப் இவ்வளோ கொஞ்சம் இவ்வளோகான கேப் வருது. ஸோ இதுலேயே இதில் வேணும் கேப் வருது. என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஒன்று பேடிங் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படி வரணும்? ஸோ இங்கே பிளாக் எலமெண்ட் இங்கே ஓடி வரணும் அப்படிங்கிற இடத்துலனா ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் சிஎஸ்எஸ். ஓகே ஓகே டன். ஸோ இப்போ நான் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ குயிக் ஸ்டார்ட் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லெஃப்ட் கிட்ட இருக்கு காமனா. ஸோ காமனா லெஃப்ட் கிட்ட டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துடுறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துடுறேன். ஸோ கொடுத்த உடனே குயிக் ஸ்டார்ட் வருது. ஸோ நம்ம டைரெக்டாக லோவுக்கு மார்ஜின் ரைட் 8 பிக்சல் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக அந்த ஹெச்3கே நம்ம டேரெக்டாக கொடுக்கலாம். என்னன்னா இதில் இன்னொரு சீசஸில் இன்னொன்று ஒன்று இருக்குது. என்னன்னா இப்போ நான் ஹெச்3க்கு ஸ்டைல் ஆட் பண்ணணும். இந்த ஹெச்3க்கு ஸ்டைல் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கிளாஸ் டைம்னாலும் கிளாஸ் டைம் கொடுத்தனாலும் ஆட் பண்ணலாம், டேக் ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி ஆட் பண்ணுவோம் நம்ம? இல்லை 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 நார்மலாக இதில் கிளாஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகே. இல்லை டேரக்டாக ஹிஸ்ட்ரி எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு கிளாஸ் யூஸ் பண்ணடா ரொம்ப என்னன்னா கிளாஸ் எல்லா கிளாஸும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு என்ன நேம் கொடுக்குன்னு தெரில. ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே நான் ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி டேரெக்டாக நான் ஆட் பண்ணும்போது ஸோ ஹெச்3 டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணும்போது எனக்கு ஹிஸ்ட்ரிங்கிறது நம்ம இங்கே மட்டும் இந்த செக்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ண முடியும். அடுத்த ஒரு செக்ஷன் வேற செக்ஷன் வருது. ஸோ அங்கேயும் டிஃபைன் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு ஃபியூச்சர் செக்ஷன் வருது, அங்கேயும் டிஃபைன் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு அபவுட் செக்ஷன் வருது, அங்கேயும் டிஃபைன் பண்ணலாம்.
ஸோ அப்படி டெஃபைன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே இந்த கெட் த்ரீ ஸ்டைல் அப்ளை ஆயிரும். புரியுதா? ஸோ அதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லெஃப்ட் கெட்டரை கால் பண்ணுவேன். ஏன்னா இந்த லெஃப்ட் கெட்டருக்கு பேரண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரிக்கு பேரண்டே இந்த லெஃப்ட் கெட்டர் தான். இந்த லெஃப்ட் கெட்டருங்க டிப்பு தான். புரியுதா? ஸோ பாருங்க இந்த டிப்புக்குள்ள தான் இமேஜ் இருக்கு, ஹெஸ்திரியும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்குமே இந்த இமேஜுக்கும் ஹெஸ்திரிக்கும் பேரண்ட் என்னது? லெஃப்ட் கெட்டர். புரியுதா? ஸோ இப்போ அந்த லெஃப்ட் கெட்டரை நான் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இதில் டாட் பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சம் கேப் விட்டுட்டு நான் ஹெச்3 கால் பண்ணேன்னா எப்படி திரும்ப அந்த சிஎஸ்எஸ் எடுத்துக்கிறோம்? ஸோ லெஃப்ட் கட்டரை பார்ப்போம். ஸோ லெஃப்ட் கட்டருக்குள்ள இருக்கிற ஹெச்3 அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ இப்படி கேப் போட்டு நம்ம போட்டோம்னா ஸோ லெஃப்ட் கட்டரை எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற ஹெச்3க்கு ஸ்டைல் அப்ளை பண்ணி அப்படின்னு. ஸோ அப்போ அது வந்து அது என்ன கலர்ல இருக்கு? ஒரு நார்மல் பிளாக் தான், பட் சம்திங் ஒரு ஃபாண்ட் சைஸ்ல இருக்கு. ஸோ நான் ஃபாண்ட் சைஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுவேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் போட்டுக்கிடுவேன். ஸோ ஒப்பாசிட்டி. ஸோ ஒப்பாசிட்டி பார்த்தீங்களா? ஒப்பாசிட்டினா கிளியரா டிஸ்பிளே ஆகுது. எஸ், கரெக்ட் தான். ஒப்பாசிட்டிங்கிறது வந்து என்னன்னா, ஒப்பாசிட்டினா நம்ம டிஃபால்ட்டா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒப்பாசிட்டி 1 இருக்கும். அந்த ஒப்பாசிட்டி 1ல இருந்து மைனஸ் ஆக்கணுமா வேண்டாமாங்கிறது தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அந்த மைனஸா ஆக்க என்னன்னா கம்மி பண்ண பாயிண்ட்ல போக போக உங்களுக்கு வந்து எலமெண்டோட அந்த டென்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆகும். புரியுதா? இப்போ பாருங்க, ஒப்பாசிட்டி 1ல இருக்கும் டிஃபால்ட்டா. நான் இந்த இடத்துல ஒப்பாசிட்டி 6 கொடுக்கேன், 0.6 கொடுக்கேன். அப்போ 1க்கு கீழே பாருங்க லைட்டா மறையுதா உங்களுக்கு? மறையுது. ஸோ இப்போ வந்து நான் 8 கொடுத்துக்கிறேன். ஸோ 8 கொடுத்துக்கிறேன். 8 வந்து இந்த அளவு இல்லை. ஸோ 7 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். 7 இல்லை 6. ஸோ அது என்னன்னா ஒப்பாசிட்டிங்கிறது வந்து இந்த பர்டிகுலராக இப்போ வந்து எலமெண்ட்ஸ் HTML எலமெண்ட்ஸ் இப்படி தான் வரணுங்கிறது, அடுத்த CSS எலமெண்ட்ஸ் இப்படி தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் இது வரணுங்கிறது அப்படிலாம் எந்த டிஃபைனுமே இல்லை. நான் எதுக்கு CSS பாக்ஸ் மாடல் ப்ராப்பர்ட்டி ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி அப்படி கொடுத்தேன்னா, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நான் எதுக்கு கொடுக்கேன்னா டிஸ்பிளேலே நிறையா இருக்கும். ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், டிஸ்பிளே இன்லைன், டிஸ்பிளே பிளாக், டிஸ்பிளே இன்லைன் பிளாக், டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு சம்திங் நிறையா இருக்கும். டிஸ்பிளே கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அப்போ நிறைய இருக்கு. என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியாக எடுத்து நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஹெட்டிங் நான் கொடுப்பேன். ஸோ ஒப்பாசிட்டிங்கிறது வந்து எந்த ப்ராப்பர்ட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன்மெண்ட் சென்டர்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இல்லாம அது வந்து ஒர்க் ஆகாது அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஸோ நான் லேட்டராக நான் சொல்றேன். இப்போ பாருங்க, நான் குயிக் ஸ்டார்ட் இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் அதே இதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ என்னன்னா உங்க ஃபாண்ட்டுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ஸோ உங்க ஃபாண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் ஃபேமிலிஸ் தெரியுமா? ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நான் ஏற்கனவே இன்ஸ்டலே நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காமிச்சேன். ஃபாண்ட் ஃபேமிலி. சரி, நான் சொல்றேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ நான் அந்த இடத்துல ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்றேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி, இந்த ஃபாண்ட் ஃபேமிலியால தான் என்ன ஸ்டைல் வரணுங்கிறது வந்து அப்ளை ஆகும். இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் பாருங்க, குயிக் ஸ்டார்ட் இந்த ஸ்டைல் வருது தெரியுமா? ஸோ எமோஜி, அடுத்து சாங்ஸ், ஃபேண்டாஸ்டிக், அடுத்து மேத், அடுத்து மோனோபேஸ், அடுத்து நான், அடுத்து சான்சரி. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் அவங்க ஏதோ ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்காங்கிறத நம்மளே டிஃபைன் பண்ணிடணும்னா அங்கேயே இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணும்போது வேர் ஹெட்டிங் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்டிங் கலருங்கிறது வந்து அவங்க வந்து FPS யூஸ் பண்ணிருக்காங்க.
இதா இருக்கலாம் கெட்டி. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்க. தெரியுதா உங்களுக்கு? இதை நான் ரிமூவ் பண்ணோன்னே ஒரு ஸ்டைல்ஸ் மாறுது, தெரியுதா? ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம இதில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதை அப்படி காப்பி பண்ணி பாருங்க. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஸோ வெஸ்ட்ரி போகிறேன், ஃபாண்ட் ஃபேமிலி போட்டுட்டு, ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நம்மகிட்ட இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம பார்க்கறதுக்கு தான் இன்னொன்று இருக்குது. என்னன்னா கூகுளில் இருந்து ஃபாண்ட் ஃபேமிலிஸ் எடுக்கலாம். ஸோ கூகுள் ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ கூகுள் ப்ரௌசர் ஃபாண்ட்ஸ் வாங்க. இதை கூகுள் ஃபாண்ட் ஃபேமிலி நான் எடுக்க டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஒரு நம்மளுக்கு சிஎஸ்எஸ்ல பர்டிகுலராக சிமிலர் ஃபாண்ட் தான் கொடுத்துருப்பான். ஒரு நம்பர் ஆஃப் சாய்ஸ் ரொம்ப கொடுத்துருக்கோம்னா ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபாண்ட் தான் கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் ப்ரௌசர்லையும். ஸோ இப்படி இருக்கும் போது கூகுள் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட் யூஸ் பண்ணுவான். ஏன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே கூகுள்கிட்ட இல்லாமல் எந்த ஃபாண்டுமே இருக்கு. ஏன்னா கூகுள் வந்து மல்டி டேட்டாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அல்காரிதமே அவங்க தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்க, ஸோ அவங்கள்ட்ட இல்லாத டேட்டாவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட இல்லாத ஃபாண்டும் கிடையாது. ஸோ அப்போனா நீங்கள் உள்ளே போயிட்டு ஸோ அந்த ஃபாண்டை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்க, அப்படி ஒரு ஃபாண்ட் இருக்கான்ட்டு. ஸோ பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபாண்ட் இங்கே இருக்கு. ஸோ அதே ஃபாண்ட் சைஸ் அங்கே இருக்கும் போது ஸோ சிமிலர் வைஸ் இதே ஃபாண்ட் தான் பார்த்தீங்கன்னா சான்சரி ஸோ சான்சரி. ஸோ சிமிலர் வைஸ் இந்த ஃபாண்டை தான் இருக்கும். நான் அப்படியே இந்த ஃபாண்டை மட்டும் உள்ளே போய்க்கிடுறேன். இந்த ஃபாண்டை உள்ளே போயிட்டு இது வந்து எந்தெந்த சைடில் இருக்குன்னு பார்த்துடுங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் அடிக்கேன். என்னன்னா குயிக் ஸ்டார்ட். ஏன்னா குயிக் ஸ்டார்ட் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். குயிக் ஸ்டார்ட் அப்படி கம்பேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கியூலாம் பாருங்க, இந்த ஸ்டைலில் வருது பாருங்க. இந்த ஸ்டைல் எப்படி இருக்கோ அதே ஸ்டைலில் வருதா? ஸோ குயிக் ஸ்டார்ட் அதில் வந்து எந்த மாதிரி கே இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ பாருங்க கேலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சாயாவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்டே ஓகே தான். ஸோ இந்த ஃபாண்டே ஓகே தான். ஸோ இதில் வந்து கெட் ஃபாண்ட். ஸோ கெட் ஃபாண்ட் எடுக்கிறேன். ஸோ கெட் ஃபாண்டை எடுத்துட்டு கெட் எம்பெடட் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆல் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் டவுன்லோட் ஆல் யூஸ் பண்ணாமல் கெட் எம்பெடட் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே இவ்வளோ காணும் லிங்க் டேக் காமிக்கு. நான் சொன்னேன் தெரியுமா, சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபாண்டஸுக்கும் சிஎஸ்எஸ் ஃபைலை நம்ம லிங்க் பண்ணோம். அதே மாதிரி தான் கூகுள் ஃபாண்ட்டை நான் எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக மை ப்ரௌசரில் இல்லை அந்த ஃபாண்டை ஷோ பண்ணதுக்கு. ஸோ கூகுள்லேருந்து அந்த ஃபாண்டை எடுத்து லிங்க் பண்ணி நம்ம வெப் பேஜில் ஷோ பண்ண வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு லிங்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல போய் லிங்க் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரீ கனெக்ட் ஃபாண்ட் டாட் கூகுள் ஸோ .com, அடுத்து சம்திங் இன்னொரு பேஜ்.com. ஸோ அடுத்து அவங்க யூஸ் பண்ண நிறையா, ஏன்னா ஃபாண்ட் ஹாஸ்பிட்டலே நிறைய பேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பேஜெல்லாம் கனெக்ட் பண்ணுறது இது. ஸோ கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த ஹிஸ்ட்ரிக்கு அந்த ஃபாண்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த ஹிஸ்ட்ரிக்கு ஃபாண்ட் ஸ்டைல்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த ஸ்டைல் வந்து நார்மலாக இட்டாலிக்காக நார்மல் இட்டாலிக், அடுத்து இன்கரிக், இன்சியல், அன்செட். இது எதுக்குன்னா நீங்கள் இந்த கூகுள் ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே ஒரே ஃபாண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குயிக் ஸ்டார்ட்ங்கிறது எல்லாமே அந்த ஒரே ஃபாண்ட் தான். ஸோ இந்த ஸ்டைலில் உள்ள ஃபாண்ட் தான். பட் அதில் இது வந்து இட்டாலிக், இது லைட்டு, இது லைட் 300 இட்டாலிக், இது ரெகுலர் 400. அந்த ஃபாண்ட் சைஸ் கொடுக்கும் தெரியுமா? ஸோ ஃபாண்டோட வெயிட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் ஆகும் தான் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வாங்க. ஸோ நான் ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணல, ஃபாண்ட் ஃபேமிலி தான் யூஸ் பண்ணணும் எனக்கு. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி இருக்கான்னு பாருங்கள். ஸோ டேரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது விசுவல் ஸ்டுடியோ கோடில் டேரெக்டாக இல்லை, இதை அப்படியே எடுத்து இங்கேருந்து
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மாறுதா உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ குயிக் ஸ்டார்ட். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி இப்போ டேரெக்டாக மாறிச்சு. ஸோ நான் இதை லிங்க் பண்ணாமல், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 லிங்கே நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தா கமெண்ட் ஆயிரும் இதுனாலும். ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ், அது தெரியுமா அந்த கமெண்ட் நேம்? ஸோ இதை அப்படி காப்பி பண்ணி கண்ட்ரோல் கொடுத்துட்டு கமெண்ட் லைன் கண்ட்ரோலுக்கு மேலே, ஸோ ரைட் சைடில் கண்ட்ரோலுக்கு மேலே கொஸ்டின் மார்க் இருக்கு தெரியுமா? அந்த கொஸ்டின் மார்க்ல ஸ்லாஷ் இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் லைனாக மாறிடும். ஸோ கமெண்ட் லைனுக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைலுக்கு அது பாட்டு டிஃபால்ட் ஆகும். ஸோ இல்லை சரி. ஸோ ஏற்கனவே இந்த ஸ்டைல்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாமல் இல்லை, ஸோ அந்த ஸ்டைல்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கு. ஸோ அதனால டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் இல்லை அதை வச்சு லிங்க் பண்ணுங்க. எதுக்குன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க, மறுபடியும் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க, இதை எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் கொடுக்கலாம். ஸோ இந்த செக்ஷனே நான் வந்து கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா அந்த செக்ஷன் ரன் ஆகாது எனக்கு. ஸோ இந்த செக்ஷன் எனக்கு ரன் ஆகாது, புரியுதா? ஸோ எதுக்குன்னா நீங்கள் வந்து நம்ம ஒரு டெவலப்பராக நம்ம வந்து நிறைய கோடு எழுதணும். ஸோ இந்த கோடு செல்ல இடத்துல இந்த கோடு எனக்கு இப்பொழுதுக்கு தேவைப்படாது, ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ என்னன்னா ஒரு பேஜ் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்க, ஸோ அந்த பர்டிகுலர் அந்த பேஜ் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னா இந்த குயிக் ஸ்டார்ட் பேஜை நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னா, ஸோ இப்போ ஆனால் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ புட்டர் வருது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு செக்ஷன் நீங்கள் வந்து கிளைண்ட் கேட்டிருக்காங்க, ஸோ அடுத்த மாதம் வேணுங்கிறதுக்காண்டி. ஸோ அதுக்காண்டி இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க, பட் இப்போதைக்கு வேண்டாம், நெக்ஸ்ட் மந்த் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ புரியுதா? ஸோ கமெண்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பண்ணாமல் இந்த கமெண்ட் லைன்லேருந்து டேரெக்டாக எடுத்துருவாங்க. ஸோ கமெண்ட் லைன்லேயே எடுத்துட்டு ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்காண்டி தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜஸ்ட் a minute. ஜஸ்ட் a minute. ம் 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 ரன் மட்டும் அது பர்டிகுலரான கோடு ரன் ஆகாது. ஸோ இப்போ என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு பேஸ் பண்ணி கொடுக்க போறீங்க, ஓகே? ஸோ அந்த பேஸ் பண்ணி கொடுக்க போறீங்கன்னா 10 செக்ஷன், ஏன்னா 10 செக்ஷன் டெஃபைன் பண்ண போறீங்க. 10 செக்ஷன் ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய கிளைண்ட்டுக்கு பேஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து கிளைண்ட் கேட்காங்க, எனக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வேணும், ஸோ நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கேன், அந்த ஸ்டோருக்கு ஒரு வெப்சைட் வேணும், அது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், கிளைண்ட்டுக்கு தெரியாது. கிளைண்ட் வந்து நார்மல் ஸ்டோர் ஓனர் மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு வெப்சைட் தாங்க புக் பண்ணுற மாதிரி, ஏன்னா என் ஸ்டோர் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு பேஜ் பண்ணித்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்னா என்னெல்லாம் வரும், எந்தெந்த செக்ஷன் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சிருவீங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணி வச்சிருவீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கரெக்டாக ஒரு பேஜாக பண்ணிடுவீங்க. பட் எல்லாத்தையுமே பண்ணி டேரெக்டாக கிளைண்ட்டை டேரெக்டாக காமிக்க மாட்டாங்க. ஸோ என்னன்னா ஒரு வெப்பேஜை கண்டுபிடிக்க பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஸோ பர்டிகுலர் டைம் எடுக்கும். பட் நம்ம ஒரு பேஜை ஒரு மாதம் நம்ம ஒரு பேஜை பண்ணுறோன்னா ஒரு 1 மந்த் ஆகுதுன்னா, ஸோ கிளைண்ட்டை சொல்லுவோம் ஸோ இது 2 மந்த், ஓகே? ஸோ 2 மந்த் ஆயிருக்கு, ஸோ இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் த்ரீ பேர் ஒர்க், ஸோ நம்பர் ஆஃப் த்ரீ பர்சன்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாங்க, ஸோ இவ்வளோ நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் என்னன்னா, நீங்கள் ஒரு பேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேஜை ஃபுல்லாமே நீங்கள் டெஃபைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாமே டெவலப் பண்ணிட்டு பர்டிகுலராக ஸோ கிளைண்ட்டு எந்தெந்த செக்ஷன்லாம், ஏன்னா கிளைண்ட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலராக 10 செக்ஷன் வருது அந்த பேஜுக்கு, பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 5 செக்ஷன் தான் டெவலப் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 செக்ஷன் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் ரிமைனிங் 5 செக்ஷன் இருந்தாலும் அந்த பேஜ் இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 5 செக்ஷனை வச்சு ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த செக்ஷனை ஏற்கனவே எழுதி வச்சிட்டீங்க, எழுதி வச்சு கமெண்ட் லைன் தான் இருக்கு.
ஸோ அப்போ கிளைண்ட் கேட்கும்போது மறுபடியும் அந்த கமெண்ட்ல பர்டிகுலராக ஃபிஃப்த் செக்ஷன் மட்டும் எடுத்து விட்டுட்டு அதை ரன் பண்ணி கிளைண்ட்டை கொடுப்பீங்க. ஸோ அப்போ கிளைண்ட் கேட்பாங்க, ஸோ ஸோ நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்களான்னு. ஸோ அப்போ போது நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்போ இதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்? அப்படி ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் இங்கே நடக்கும் உங்களுக்கு. ஸோ கமெண்ட் லைன் இதுக்கு மட்டுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு கோடு டவுட்டாக இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு கோட் டெவலப் பண்ணுறீங்க, இந்த கோடு கரெக்டானே தெரில. ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது பர்டிகுலர் ஆன்சர் வருது. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக தெரியல, ஒரு கோடு பர்டிகுலர் தெரியல. ஸோ அதனால இந்த செக்ஷனை விட்டு அடுத்த செக்ஷன் போறீங்க. ஸோ அடுத்த செக்ஷன் போறீங்க. ஸோ அப்போ உங்க சீனியர் வரும்போது, ஸோ சீனியர் யாராலும் சரி, ஸோ இந்த சீனியர் வரும்போது இந்த செக்ஷன் கமெண்ட்ல இருக்கும், கமெண்ட்ல இருக்கும். அந்த செக்ஷனை அழிச்சிட முடியுங்க. ஸோ அழிச்சிட முடியுங்க. ஸோ அடுத்த செக்ஷன் போறீங்க. ஸோ உங்க சீனியர் வரும்போது இந்த செக்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இந்த செக்ஷன் மட்டும் கமெண்ட்ல இருந்து எடுத்துட்டு, ஸோ இந்த கோடு கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த கமெண்ட் லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எஸ். என்னன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனில உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்காங்க, என்னன்னா ஒரு 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 கலர்ஃபுல்லா ஒரு டிவ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கலர்ஃபுல்லா ஒரு டிவ்னு சொல்லிட்டாங்க, பட் உங்களுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கணும்னு தெரியல. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 10 கலர்ல டிவ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ 10 கலர் டிவ். ஸோ மேனேஜர் எதுனாலும் சூஸ் பண்ணலாம், ஸோ எந்த கலர்னாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க பர்டிகுலரா நீங்க வந்து அவ்வளோத்தையும் காமிக்கிறீங்க. ஸோ அவ்வளோத்தையும் காமிக்கிறதுன்னு பிரச்சனை இல்லை. ஸோ பர்டிகுலரா ஒவ்வொன்றா காமிப்பீங்க எந்த கலர் இருக்கு. அப்போ 9 செக்ஷனையும் ஹைட் பண்ணிட்டு, ஸோ கமெண்ட் லைன் கொடுத்துட்டு ஒவ்வொரு செக்ஷனாக காமிக்க, சார் இந்த கலர் ஓகேவான்னு. ஸோ இந்த கலர் வேண்டாங்க. ஸோ அப்போ அந்த செக்ஷனை கமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு செக்ஷனை கமெண்ட் வந்து எடுத்து காமிப்பீங்க. ஸோ இந்த செக்ஷன் ஓகேவா அப்படின்னு. ஸோ அப்படி அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் காமிக்கும்போது பர்டிகுலராக ஒரு செக்ஷனை மேனேஜர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஓகே, இது பெர்ஃபெக்டாக இருக்கு, இது வந்து இந்த ரெக்வயருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது, ஸோ இந்த கலரே இருக்கட்டும் சொல்லி ஓகே சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் உள்ள கமெண்ட்ல இருக்கிற செக்ஷனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு மெயின் செக்ஷனாக ஃபிட் வச்சிருக்கீங்க. ஸோ இதனால தான் இந்த கமெண்ட் லைன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆகுது. புரியுதா? ஓகே டன். ஸோ என்ன எனி டவுட்? இல்லை, ஓகே டன். ஸோ ஓகே. ஸோ ஃபாண்டாசம் நம்ம வந்து டைரெக்டாக பேக்கேஜ் இங்கேருந்து எடுத்தோம். ஸோ எடுக்காமே இந்த ஃபாண்ட் வந்து ஒர்க் ஆகுது, பட் நம்மளுக்கு தெரில, பட் இது எல்லாமே டேரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா சிமிலர் வைஸ் ஓகே, எஸ். ஃபாண்ட் ஃபேமிலியிலேருந்து எடுக்காமல் நம்மளுக்கு ஃபாண்ட் வந்து பர்டிகுலராக ஒர்க் ஆகுது. பட் இட்டாலிக் கொடுத்து பார்ப்போம். ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக், ஆனால் எக்ஸாக்டாக அது ஒர்க் ஆகலை, தெரியுதா உங்களுக்கு? ஸோ சப்போஸ் அவங்க என்னன்னா ஸோ எல்லாமே எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லை. ஸோ வேற ஏதோ ஃபார்ம் நிறையா ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ம் இல்லை இல்லை, நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு ஃபாண்ட் வந்து அவங்கள கேட்க மாட்டாங்க ஆக்சுவலி. அவங்க வந்து இந்த பர்டிகுலராக இந்த காப்பி, இந்த சான்சரி, இந்த இட்டாலிக் அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஃபாண்ட் பெட்டராக இருக்கணும், பார்க்க நீட்டாக இருக்கணும், பார்க்க வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி டெஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெஃபைன் பண்ணும்போது நீங்கள் வந்து பர்டிகுலராக இருக்கிற ஃபார்மை, உங்கள்கிட்ட இருக்கிற ஃபார்மை, இல்லை கூகுள் ஃபார்ம்ஸில் இருக்க ஃபார்மை எடுத்து நீங்கள் காமிப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபார்மை அவங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ செலக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஏதோ ஒரு ஃபார்மை செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஃபாண்ட்டை அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஓகே. ஸோ நான் இதில் வந்து லைட்டாக ஃபாண்ட் சைஸை மட்டும் நான் ட்ரை பண்ணிடுறேன். ஸோ 28 யூஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அவங்க வந்து இந்த லோவுக்கு மார்ஜின் ரைட் 8% கொடுத்தாங்க. ஸோ இந்த லோவுக்கும் கொடுக்கலாம், நான் அந்த டிஸ்ட்ரிக்கு நான் கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு நான் மார்ஜின் ரைட் கொடுக்கணும், ஏன்னா மார்ஜின் ரைட்டில் இருந்தாலும் கேப் வரணும்.
இதுக்கு தான் மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கணும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஒரு 8 பிக்சல். ஸோ 8 பிக்சல் நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் 8 பார்த்தீங்கன்னா கேப் வந்துட்டா. ஸோ இது எதுக்கு ஸ்மால் ஆச்சுன்னா 28 பிக்சல் நான் கொடுத்தேன், அதனால இது ஸ்மால் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ சென்டர் சென்டர் வரணும்னா இப்போ என்னன்னா நான் அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஹெட்டர். ஸோ ஹெட்டருக்கு நம்ம எத்தனை பிக்சல் டெஃபைன் பண்ணியிருக்கோம்? 8 பிக்சல் டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டெய்னருக்கு நம்ம ஹைட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ காமன் கேட்டருக்கு நம்ம ஹைட் இல்லை. ஸோ காமன் கேட்டர் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஹைட்டுங்கிறது வந்து ஆட்டோ எடுக்கும். ஸோ வித்துங்கிறது தான் இன்லைன்லேருந்து எவ்வளோ வித்து ஆக்கிரியா இருக்கோ வித்து எடுத்துக்கிட்டோம். பட் பிளாக் எலமெண்ட் வந்து என்னைக்குமே எவ்வளோ வித்து இருக்குன்னு அப்படிலாம் பார்க்காது, எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் பார்க்காது. அதோட பேரண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த பேரண்ட் அளவுக்கு வித்து எடுத்துக்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹைட் வந்து என்னைக்குமே ஆட்டோ தான். அது இன்லைன் எலமெண்ட் இருந்தாலும் சரி, பிளாக் எலமெண்ட் இருந்தாலும் ஆட்டோ தான். ஏன்னா கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா பிச் ஸ்டார் இவ்வளோ தான் வருது, குவான்டிட்டி இவ்வளோ தான் வருதுன்னா அதோட ஹைட் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இதோட ஹைட்டையும் இதோட வெயிட்டையும் சேமாக மாற்றணும். ஏன்னா ஹெட்டரோட ஹைட்டும் காமன் ஹெட்டரோட ஹைட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டாக ஸ்டெண்டர் வரும். இப்போ நான் அதோட ஹைட்டை நான் அதே 8 பிக்சல் மாற்றுறேன். ஸோ காமன் ஹெட்டர். ஸோ நான் அதை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டாட் காமன் ஹெட்டர் அப்படியே ஹைட்டை 8 பிக்சல் நான் கொடுத்துருந்தேன். புரியுதா? ஸோ 8 பிக்சல் கொடுத்த உடனே இதோட ஹைட்டும் இப்போ 8 பிக்சல் வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல அலைன் ஐட்டம் சென்டர். சரி, இப்போ பாருங்க அலைன் ஐட்டம் அலைன் ஐட்டம்ஸ். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்களா? நான் அலைன் ஐட்டம்ஸ் அடுத்து ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க சொன்னேன். பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, அது எதுக்காண்டி அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காண்டி ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஈக்குவல் ரைம்ஸ் தான் இப்படிப்பட்ட லைன். சரி ஓகே, சென்டரா ஈக்குவலாக இருக்குது. சரி ஓகே. ஓகே, அது என்னன்னா ஜஸ்டிஃபைனா ரோ வைஸில் சென்டராக கொண்டாடும், அலைன்னா காலம் வைஸில் கொண்டாடும், ஹரிசாண்டல் வைஸாக கொண்டாடும். ஸோ சரி ஜஸ்டிஃபைனா ஹரிசாண்டல் வைஸில் கொண்டாடும், அலைன் ஐட்டம்ஸ்னா வெர்டிகல் வைஸில் கொண்டாடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல அலைன் ஐட்டம் சென்டர்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது? அப்ளை ஆயிருக்கா? எதுக்கு அப்ளை ஆகலை? இப்போ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்காதீங்க. ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இதில் டிம் அடிச்சுட்டு இருக்கா, டிம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிம் இருக்குது. ஸோ இதே நான் வேறு எதுவும் கொடுக்கேன். ஸோ என்னன்னா கலர் கொடுக்கேன். ஸோ கலர் கொடுத்து ரெட்டு கொடுக்கேன். ஸோ ரெட்டு கொடுக்கும்போது எனக்கு டிம் அடிக்காது. பாருங்க டிம் அடிக்காது. பட் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கும்போது எனக்கு டிம் அடிக்க தெரியுமா? எதுக்காக டிம் அடிக்குன்னு உங்களுக்கு ஃபாண்ட் அப்படி இல்லை. ஸோ அலைன் ஐட்டம், ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் தான் யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் நம்மளால டெஃபைன் பண்ண முடியாது. இப்போ காமன் கெட்டருக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கேன். இப்போ பாருங்க அலைன் ஐட்டம் சென்டர் ஒர்க் ஆகிட்டு. ஸோ காமனாக சென்டரில் வந்துட்டா அவங்களுக்கு தெரியுதா? அவங்களுக்கு ஸோ குழப்பு தான், இன்னும் குழப்பு தான். எஸ் கரெக்ட், சூப்பர். அதே தான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் இருந்தால் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ஆகும். பட் இந்த பர்டிகுலராக அந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அதோட ஸ்டைல்ஸ் பர்டிகுலராக ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும், ஒரு எலமெண்ட்டை பர்டிகுலராக சென்டர் இல்லை ரைட் இல்லை லெஃப்ட் பர்டிகுலராக நம்ம மாற்றணும்னா ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிடுவேன். அதனால டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கேன். ஸோ என்னன்னா நான் இங்கே பாருங்க காமன் கெட்டருக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுங்க. ஏன்னா ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஏன்னா காமன் கெட்டருக்குள்ள எல்லா சைல்டையும் ரோ வைஸில் கொண்டு வா. ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்த உடனே எல்லாமே ரோ வைஸில் கொண்டு வரும். அப்போ அதுக்குள்ள இருக்க டேரக்ட் சைல்டு தான் எல்லா சைல்டும், அதுக்கு உள்ள உள்ள சைல்டு தான் டேரக்ட் சைல்டு மட்டும். ஸோ காமன் ஹெட்டர் இருக்கு, அதுக்கு டேரக்டாக இருக்க சைல்டு என்னன்னா நான் ஃபார்மட் டாக்குமெண்ட் இருக்கேன். ஸோ அது இப்போ பாருங்க
காமன் கெட்டர் இருக்கு. அதுக்கு டைரக்டா இருக்க சைல்டு என்னது? இந்த டிவும் இந்த டிவும் இந்த டிவும் ரைட் கெட்டரும் இந்த லெஃப்ட் கெட்டரும். ஸோ அதுக்கு உள்ள சைல்டு எல்லாமே இதுக்கு தான் சைல்டு தவிர இதுக்கு சைல்டு தான், பட் டைரக்ட் சைல்டு கிடையாது. புரியுதா? ஸோ இந்த இமேஜ் ஹிஸ்டரி எல்லாமே இந்த டிவுக்கு அந்த காமன் கெட்டருக்கு சைல்டு தான், பட் டைரக்ட் சைல்டு கிடையாது. இது அதுக்குள்ள ஒரு டிவ் வச்சு அதுக்குள்ள ஒரு சைல்டு தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த காமன் கெட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காமன் கெட்டருக்கு டைரக்ட் சைல்டுங்கிறது இந்த லெஃப்ட் கெட்டரும் இந்த ரைட் கெட்டரும். இந்த லெஃப்ட் கெட்டரையும் ரைட் கெட்டரையும் உங்களுக்கு வந்து ரோ வைஸ்ல கொண்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரோ வைஸ்ல கொண்டு வந்துடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் காமன் கெட்டர் வந்து இந்த டிஸ்பிளே பிளக்ஸ் நான் கொடுக்காத போது லெஃப்ட் கெட்டர் டிஃபால்ட்டா லென்த் எடுத்து. புரியுதா? ஸோ ஒரு டிவ் வந்து இப்போ ரைட் கெட்டர் அது கிலோடி இருக்கு, அதுக்கு நம்ம ஹைட் கொடுக்காதனால அது தெரியல அது எவ்வளவு வித்தில் இருக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் கெட்டர் வந்து நம்ம டெஃபைன் பண்றதுனால டிவ் அது பிளாக் எலமெண்ட். ஸோ பிளாக் எலமெண்ட் டைரக்ட் வித் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வித்து. ஸோ நான் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும் போது என்ன பண்ணும்னா பேரண்ட் எனக்கு ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சைல்டு சொன்னோம் என்னன்னா நான் எல்லாத்தையும் நான் உங்களை ரோ வைஸ் கொண்டுருந்தேன், உங்களோட டிஃபால்ட் வித்த ஃபுல்லாமே குறைச்சிருங்க, ஒரு இன்லைட்டா மாறிடுங்க அப்படின்னு சொன்னது. ஸோ புரியுதா? ஸோ அப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை இந்த இடத்துல நான் கொடுக்கேன். ஸோ இந்த காமன் கிட்ட டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை நான் கொடுக்கும் போது ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட்டர் ஃபுல்லா இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை கொடுக்கும் போது ரைட் கட்டர் இங்கோடி இருந்துடும். ஏன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ள சைல்டு ஃபுல்லாமே ரோவைஸ் கொண்டு வந்துடும். ஸோ ரோவைஸ் கொண்டு வரும்போது இதுக்கு இருக்கிற புல் வித்தை அதை ரிமூவ் பண்ணிடும். என்னன்னா பேரண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். இதுக்குள்ள வித்தை ரிமூவ் பண்ணி இன்லைன் எலமெண்டா மாத்திட்டோம். பாருங்க, இன்லைன் எலமெண்ட்னா டைரக்ட் இன்லைன் எலமெண்ட் சொல்ல முடியாது, அதோட வித்தை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு இன்லைன் எலமெண்டா ஆக்ட் பண்ண விட்டுரும். ஸோ டைரக்ட் இன்லைன் எலமெண்டா இருக்காது, ஒரு இன்லைன் எலமெண்டா ஆக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு அதே மாதிரி வேஷம் போட வச்சிருன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஒரு டிராமா பண்ண வச்சிரும். என்னன்னா ஒரு பிளாக் எலமெண்ட் ஒரு இன்லைன் எலமெண்டா ஆக்ட் பண்ண விட்டுரும். ஸோ பாருங்க காமன் கிட்டர்ல டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்த உடனே எனக்கு ரைட் கிட்டர் மேலோடி வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலோடி ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்னன்னா இதோட ஹைட் இவ்வளோ தூரம் இருக்கு. ஏன்னா காமன் கிட்டரோட ஹைட்டு ஃபுல்லாக இவ்வளோ. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு ஸோ லெஃப்ட் கிட்டர் இவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ ரைட் சைடில் டிவ் கிட்டர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணலன்னா ரைட் கிட்டர் எனக்கு அது கீழோடி இருக்கும். ஸோ இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரைட் கிலோடி இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரைட்ல அதோட டிவ் வந்துட்டு பாருங்க, டிவ் அதோட ரைட்ல வந்து இப்போ இது எவ்வளவு தூரம் பாருங்க, இது எவ்வளவு தூரம் ஆக்குபை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வித்து இருக்கு. ஸோ ரிமைனிங் பிளேஸை இந்த ரைட் கிட்ட எடுத்துட்டு எதுக்கு ரிமைனிங் பிளேஸை அவ்வளோத்தையும் எடுக்கல. ஸோ ரிமைனிங் இவ்வளவு ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கோம். ஸோ அதில் விட்டு வச்சிருக்க ஸ்பேஸை ரைட் கட்டருக்கு இப்போதைக்கு அலோகேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ரைட் கட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த கண்டென்ட் வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் அளவுக்கு அது விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் ரைட் கட்டர்ல ஒரு சம்திங் கிரியேட் பண்றேன். ஸோ நார்மலாக ஒரு இது கிரியேட் பண்றேன்னா ஸோ பாருங்க, ஸோ இது வந்து இதுவும் பிளாக் எலமெண்ட் தான். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் பேரண்ட் கொடுக்கும் போது அது ஒரு இன்லைன் எலமெண்ட்டை ஆக்ட் பண்ண விடுது. ஸோ இன்லைன் எலமெண்ட் எவ்வளோ வித்து இருக்கோ அந்த வித்து அளவு தான் இப்போ இது இந்த லெஃப்ட் கிட்டர் வந்து டெஃபைன் ஆகுது. இப்போ ரைட் கிட்டரும் பாருங்க எவ்வளோ வித்து இருக்கோ. ஸோ இது ஒரு பிளாக் எலமெண்ட் தான். ஸோ ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பேரண்ட் காமன் கிட்டர் பேரண்ட்ல கொடுக்கும் போது இது ஒரு இன்லைன் எலமெண்ட்டை ஆக்ட் பண்ண விடுது. ஸோ அதோட வித்து எவ்வளோ அதோட கண்டென்ட் எவ்வளோ ஆக்குபை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வித்து இருக்கு. புரியுதா? ஸோ அப்போ ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு புரியுதா? ஸோ எதுவும் உங்களுக்கு வந்து குழப்பதமாக இருக்கா? இப்போ நீங்கள் நடத்துனதுல எதுவும் ஸோ எனக்கு இது குழப்பது, ஸோ இதை மாதிரி எதுவும் எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, ஸோ அப்படின்னு எதுவும் உங்களுக்கு இருக்கா? எஸ், இன்லைன் எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகாது, இல்லை எலமெண்ட்டா ஆக்ட் ஆகிக்கும். ஸோ ஆக்ட்னா நடிப்பு மங்களம். ஸோ ஆக்ட், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஆயிரும். ஸோ புரியுதா? ஸோ ஸோ டிஸ்பிளே அந்த டிசைன் அலைநேக்கம் சசிவேக்கம் அதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் பார்டர்ல இருக்க எலமெண்ட்டை ஸோ பார்டர்ல இருக்க எலமெண்ட்டை ரைட் சைடு கொண்டு வரதுக்காண்டி மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆகுது. ஸோ இப்போ ரைட் கட்டர் இங்கே வந்துட்டுனா இந்த ரைட் கட்டர்ல தான் என்ன டெஃபைன் பண்ணுவோம், நம்ம ரைட் கட்டர்ல என்ன டெஃபைன் பண்ணுவோம், இப்போ லெஃப்ட்ல இதை டெஃபைன் பண்ணுவோம், ரைட் கட்டர்ல என்ன டெஃபைன் பண்ணுவோம். எஸ், எஸ், சூப்பர். ஸோ அப்போ ரைட் கட்டர்ல இந்த நேவிகேஷனை நம்ம டெஃபைன் பண்ணுவோம். ஸோ நேவிகேஷன்ல ஹோம், அபவுட், ஃபீச்சர், சர்வீஸ், ப்ரைஸ், ட்ராப் டவுன், கான்டாக்ட், கெட் ஸ்டார்டர், இந்த பட்டன். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம ரைட் கட்டர் டெஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ ரைட் கட்டர் எப்படி வரும்? ஸோ ரைட் கட்டர் வந்து நம்ம இங்கே இருந்து டெஃபைன் பண்ணும்போது ஸோ இது வந்து காமனாக அப்படி
என்ன காமனா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், எந்த கேப் இல்லாம ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ காமனா காமனா என்ன கொடுக்கணும்? எஸ், சூப்பர், மார்ஜின் கொடுக்கணும். நான் சொல்றபடி, நீங்க சொல்றபடி ஒரு பிகினரா பார்த்தா மார்ஜின் கொடுக்கணும். பட் என்னன்னா, அப்படி கொடுத்தோம்னா ஒரு ரெஸ்பான்சிபிளா அறவாங்க உங்களுக்கு. ரெஸ்பான்சிபிளா ஒரு மொபைல் வித் வரும்போது, இல்லாட்டி ஒரு மொபைல் வித்தோ இல்ல நார்மல் லேப்டாப் ஒரு டேப் வித்தோ அப்படி வரும்போது அறவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து மார்ஜின் கொடுத்து பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இந்த ரெஸ்பான்சிபிளா ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ காமன் கிட்ட இருந்து டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுத்தாச்சா. ஸோ இப்போ இதை வந்து அலினேட்டர்ஸ் நான் கொடுக்கேன். ஸோ அலினேட்டர்ஸ் கொடுக்கும்போது சென்டர் கொடுத்தா சென்டர் வருது. ஸோ அப்போ ஜஸ்டிஃபை கண்டு நான் கொடுக்கேன். ஜஸ்டிஃபை கண்டு கொடுத்தா எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, ஒன் மினிட். கேக்குதா? ஹலோ. சென்டர்ல மட்டும் வராது, ஏன்னா அதுல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க. சென்டர், எண்டு. எண்டுனா எண்டுக்கு போயிருது. ஸோ ஃப்ளக்ஸ் எண்டு ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் எல்லாமே ஒன்று தான். ஃப்ளக்ஸ் எண்டுங்கிறது வந்து எல்லாமே ஒன்று தான், ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்து எண்டில் இருக்கணும், ஸ்டார்ட் ஆகணுங்கிறது. ஸோ எண்டு ஃப்ளக்ஸ் ஒன்று தான். ஸோ லெஃப்ட் நார்மல்னா எங்கே, ரைட்னா ரைட்டு போகும். ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் அரௌண்ட்னா ஈவனாக எடுத்துக்கணும், ஈவன். ஸோ பாருங்க, லெஃப்ட் ரைட்டு ஒரு ஈவனாக எடுத்து சென்டருக்குள்ள ஒரு ஈவனாக எடுத்துக்கணும். ஸ்பேஸ் பிட்வீன், இந்த ஸ்பேஸ் பிட்வீன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்பேஸ் ஈவன்லி, ஸ்பேஸ் ஈவன்லினா அரௌண்டுக்கு கொஞ்சம் காமனாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டு, ஸ்ட்ரெச்சு இன்கரிட்டு, இது எல்லாமே. இன்கரிட்டுங்கிறது வந்து எந்த ஸ்டைலும், அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹிஸ்டரிக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டைல் வந்து நம்ம மறுபடியும் ஹிஸ்டரிக்கு அந்த ஸ்டைல் வேண்டாங்கும் போது இன்கரிட் கொடுத்தா அது பழைய மாதிரி மாறிடும். ஸோ நார்மலாக ஸ்டைல் இல்லாம மாதிரி ஸ்டைலாக இருந்துக்கூடாது. ஸோ இனிஷியல்னாலும் சிலவே சேம் தான். புரியுதா? ஸோ இன்கிரேட் அடுத்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. ஸோ இவ்வளோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ் ஈவெண்ட்ல இருந்து, இந்த சென்டர்ல இருந்து ஸ்பேஸ் ஈவெண்ட்லி வர ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் அரௌண்ட் வேண்டாம், ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன் கொடுங்க. பிட்வீன் கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுன்னா, பேரண்ட் பிட்வீன் கொடுக்கும்போது, ஸோ பேரண்ட் தெரியும். ஸோ பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டை இந்த ஓரத்துலையும் இன்னொரு கண்டென்ட்டை அந்த ஓரத்துலையும், ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பிரிச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ காமன் கண்டென்ட்ல எத்தனை கண்டென்ட் இருக்கு, எத்தனை சைல்டு இருக்கு? ஒரு சைல்டு. ஸோ ரெண்டு சைல்டு இருக்கு. ஸோ ரெண்டு சைல்டையும் அப்போ ஒரு சைல்டு லெஃப்ட்ல பிடிச்சிட்டு ஒரு சைல்டு ரைட்ல பிடிச்சிட முடியும். ஸோ அதனால இப்போ மூணாவது ஒரு சைல்டு வந்தாலும் அதே லெஃப்ட் ரைட் பிடிக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஸோ என்னன்னா, மூணாவது நான் ஒரு சைல்டு ஆட் பண்றேன். ஸோ அதே மாதிரி ஒரு மூணாவது ஒரு சைல்டு ஆட் பண்றேன். அப்போ காமன் கிட்டத்துக்கு த்ரீ சைல்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, பாருங்க, த்ரீ சைல்டு, ஒன் சைல்டு அடுத்து த்ரீ சைல்டு எல்லாமே ஃபிளெக்ஸ் ரோல வந்துட்டு. இப்போ நான் அதுக்கு ஸ்டைல் ஆட் பண்றேன். ஸோ காமன் கிட்டத்துக்கு ஓகே. ஸோ அலினேட்டம் சென்டர், அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ எண்டு சென்டர் ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ். இப்போ பேஸ் பிடி நான் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே தனித்தனியாக பிடிச்சிடும். என்னன்னா, ஒன்று லெஃப்ட்ல பிடிச்சி ஒன்று ரைட்ல பிடிச்சிடும். ஸோ மூணாவது கண்டன் வருதா, சென்டர்ல பிடிச்சிடும். ஸோ ஃபோர்த்து கண்டன், இன்னொரு ஃபோர்த்து கண்டன் வருதுன்னா, ஃபோர்த்து சைல்டு வருதுன்னா, அதுவும் என்னன்னா ஈக்குவலாக பிரிச்சு விட்டுரும். என்னன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு எல்லா சைல்டு இருக்குன்னா எல்லா சைல்டுக்கும் காமன் ஸ்பேஸ் கொடுத்து காமனா வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சைல்டு இருக்கும் போது ஒன்று லெஃப்டாவும் ஒன்று ரைட்டாகவும் வச்சிரும். எதுக்குன்னா, இந்த லெஃப்ட்டுக்கும் இந்த ரைட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாத மாதிரி தனியாக வச்சிரும். இப்போ மூணாவது ஒன்று வருது, அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் வச்சுது. மூணாவது தான் எந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லாத மாதிரி சென்டர் வச்சிரு. ஸோ அப்போ நாலாவது ஒன்று வருது. ஸோ நாலாவது வருதையும் நாங்கள் அப்படி காப்பி பண்ணி 13ல போட்டோம். ஸோ இப்போ நாலாவது ஒரு கண்டென்ட் வருது. ஸோ நாலாவது ஒரு கண்டென்ட் வருது. இப்போ நான் நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு சம்திங். ஸோ இதில் நான் உங்கள் நேம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ டெஃபைன் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டூ சைல்டு இருக்கும் போது லெஃப்டில் ஒன்றும் ரைட்டில் ஒன்றும் அலைன் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது நம்ம மூணாவது சைல்டு ஆட் பண்ணும்போது, இந்த மூணாவது சைல்டு இது என்னோட நேம் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த சைல்டு சென்டரில் வந்திருக்கும். ஸோ என்னன்னா, எதுவுமே கனெக்ஷன் ஆகாது, டச் ஆகாதபடி தனியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நான் ஒரு சைல்டு ஆட் பண்ணும்போது
ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்படி நம்ம சைல்டு ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா, அப்படியே காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அலோகேட் பண்ணி ஃபர்ஸ்ட் எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ தள்ளி வைக்கும். ஸோ சைல்டு கூட கூட சைல்டு இன்க்ரீஸ் ஆக ஆக ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கும். ஸோ ஏன்னா அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து எவ்வளோ பிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிரிச்சு வைக்கும். புரியுதா? ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபிகண்டன் வந்து எந்த இடத்துல எந்த சைல்டு ரோ வைஸ்ல என்னன்னா ஹரிசாண்டல் வைஸ்ல எப்படி சைல்டு இருக்கணுங்கிறத வந்து டெஃபைன் பண்றதுக்கு தான் இந்த ஜஸ்டிஃபை கண்டன். ஓகே ஓகே டன். ஸோ இந்த எடுத்து ஓகே டன். ஸோ இப்படிதான். ஸோ இப்போ நாளைக்கு வந்து இந்த ரைட் கட்டர்ல எப்படி நம்மளோட நேவ் செக்ஷன், யூஎல் செக்ஷன், எல்ஐ செக்ஷனை கிரியேட் பண்ணலாங்கிறது வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின இல்லை. சார் சார் நாளைக்கு வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஈவினிங் தான் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ ஈவினிங் கிளாஸ் இருக்கான்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் சொல்கிறேன். ஓகே ஓகே டன். ஸோ